தாயை வணங்குகிறோம், தந்தையை வணங்குகிறோம், குருவை வணங்குகிறோம், நம்முள் இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனை வணங்குகிறோம், பஞ்சபூதங்களை வணங்குகிறோம், அஷ்டதிக்பாலர்களை வணங்குகிறோம், நவ கிரகங்களை வணங்குகிறோம். இந்த யோகக்கலையை உலகுக்கு தந்த சித்தர்களையும் யோகிகளையும் மகான்களையும் மகரிஷிகளையும் இருகரம் கூப்பி வணங்கி அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. அப்படி நம்ம நெக் இதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். முன்பின் அப் டவுன், left right, okay, side, லோயர்ல ஒரு ஆஃப் சர்க்கிள், அதே போல பின்பக்கமா ஒரு ஆஃப் சர்க்கிள், கண்களுக்காக பண்றோம். கண்ணை நல்ல திறந்த நிலையில லெஃப்ட் ரைட், மேல கீழே,
இடது பக்கம் கீழே, வலது பக்கம் மேலே எக்ஸ் மாதிரி வந்து பண்ணணும். வலது பக்கம் கீழே, இடது பக்கம் மேலே. clockwise, anti-clockwise வந்து rotate. லெஃப்ட்ல இருந்து லெஃப்ட்ல கீழே, சைடு, மேல, ரைட்ல, திரும்ப அப்படியே ரிட்டர்ன். இப்போ லெஃப்ட்ல இருந்து மேல் நோக்கி போய் ரைட்ல வந்த மாதிரி, ரைட்ல இருந்து மேல் நோக்கி லெஃப்ட் வரும். இது ஒரு ஆர்டர். லெஃப்ட்ல இருந்து கீழ் நோக்கி வர்றோம், மேல போயிட்டு மறுபடியும் மேலே இருந்து அப்படியே கீழே. கைகளை நல்லா ஒரு 3 முறை உள்ள கைகளை தேய்ச்சி சூடாக்கிட்டு கண்களை ஒத்தணும். அடுத்தது கண்களுக்கு 2 விரலால வந்து நம்ம கொடுக்கணும். சைட்ல இருந்து 10 அசைவு. அடுத்தது 2 விரலால மூக்குக்கு 2 பக்கமும் கண்களுடைய உள் பக்கத்தை வந்து அழுத்தம் கொடுக்கிறது. முதல்ல செஞ்ச நாளும் வந்து கண்களை வந்து திறந்துட்டு பண்றோம். இது வந்து கண்களை மூடிய நிலையில பண்றோம். கண்களுக்கு கீழே இந்த எலும்போடைய மைய பகுதியில 10 அசைவு. கண்களுக்கு மேல இருக்க அந்த எலும்புல உள்ள வெளியிலங்கிற மாதிரி வந்து ஒரு 10 அசைவு. கண்களுக்கு கீழே ஆள்காட்டி வரதுனால கண்களுடைய உள்பகுதி, மூக்கு பகுதியிலிருந்து வெளியே நோக்கி வந்து கண்ணுக்கு கீழே வந்து அப்படி மேல் நோக்கி கொண்டு வரும். இப்போ 2 விரல்களால மேல இருக்க புருவத்துக்கு மேலே கீழே ஒவ்வொரு விரல் இருக்கிற மாதிரி மையத்திலிருந்து வெளியே நோக்கி வந்து அப்படியே அழுத்தி கீழ் நோக்கி இறக்கும். கைகளை நல்லா சூடாக்கிட்டு கண்களை வச்சு அடுத்து இந்த 2 விரலால நெத்தியில நல்லா வந்து நெத்தியில ஓரத்துல இருந்து மையப்பகுதி வரைக்கும் வந்து நல்லா வந்து அழுத்திட்டு வரும்.
காதுகளை நல்லா வந்து பின்பக்கமா இழுத்து விடணும், மேல் நோக்கி இழுத்து விடணும். ஃபர்ஸ்ட் மேல் நோக்கி, பின்பக்கமா கீழ் நோக்கி, மறுபடியும் இந்த கீழ் நோக்கி, பின்பக்கமா மேல் நோக்கி. இந்த காது மடலை நல்லா வந்து இழுத்து வந்து அழுத்தி விடணும். இப்போ அடுத்தது வாயில வந்து தண்ணீர் வச்சிருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வாய் நல்லா கொப்பளிக்கிற மாதிரி வந்து ஒரு 5 முறை வந்து பண்ணணும். காற்றை உள்ள ஃபில் பண்ணி பற்களை வந்து வாய்க்குள்ளே வந்து ஏதோ கடிக்கிற மாதிரி வந்து லேசா சத்தம் வர்ற மாதிரி வந்து பல்ல உள்ளுக்குள்ளே வந்து திறந்து கடிக்கணும். அடுத்தது நாக்க வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரொட்டேட் பண்ணணும். ஈறுகளுக்கும் உதட்டுக்கும் வந்து நடுவில் பற்களுக்கு வெளிப்பக்கமா இந்த கீழ் ஜாவ் மட்டும் வந்து வாய் திறந்து, இந்த கீழ் தாடை மட்டும் வந்து வாயை திறந்து லெஃப்ட் ரைட் வந்து அசைக்கணும். இது செய்யும் போது இந்த கழுத்துல இருக்கிற நரம்புகள்லாம் நல்லா இருக்கிறத வந்து உணரும். கழுத்துல வந்து சுருக்கம் விடாது, கண்ண சதைகள் வந்து கீழே தொங்காது. இதெல்லாம் வந்து முகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது கைகளுக்கு நம்ம வந்து போயிடும். இந்த கைகள்ல கட்ட வரல உள்ள வச்சு 4 விரலையும் மூடுறது ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரை பண்ணும்போது பிரீத் அவுட் பண்ணணும். திரும்ப ஓபன் பண்ணிட்டு 4 விரலையும் உள்ள மடக்கிட்டு கட்ட வரல வந்து வெளியில வச்சு அழுத்தணும். சங்கு முத்திரை. இதுலயும் பிரீத் அவுட் பண்ணணும். இப்போ வந்து சிவமுத்திரைன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத முத்திரை. இதை வந்து இப்படி கையில சைடுல நீட்டிட்டோ இல்ல முன்னாடி நீட்டிட்டோ மேல தூக்கிட்டோ கூட பண்ணலாம். நமக்கு எது சௌரியமா இருக்கோ அப்படி பண்ணிக்கலாம். ரிஸ்டுக்கு நல்லா ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கணும். அதையும் வந்து clockwise anti clockwise. இந்த கைகள் வந்து சைடுல வச்சு பண்ணலாம், முன்னாடி வச்சு பண்ணலாம். ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிற நிலையில வந்து பண்ணிக்கலாம். ஏதோ உங்களுக்கு ஈஸியா இருக்க பண்ணலாம். கையை தூக்குற சிரமமா இருந்தா கைகளை முட்டி மேல வச்சுட்டு கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ விரலுக்கு கொடுத்தோம், ரிஸ்டுக்கு கொடுத்தோம். இப்போ எல்போக்கு வந்து நம்ம பண்ணணும்.
இதுல மூச்சு சேர்த்து நம்ம பண்ணலாம். வச்சிருக்கிறோம். க்ளோஸ் பண்ணும்போது பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். கொஞ்சம் கைகளை கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம். கால்களை மாத்தி உட்கார்றாங்க, கொஞ்சம் காலை மாத்தி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு முடிஞ்சா அப்படியே உட்காரலாம், இல்லைன்னா கொஞ்சம் காலை மாத்தி வச்சுக்கலாம். அடுத்தது எல்போ கொடுத்தோம். இப்போ வந்து ஷோல்டருக்கு கொடுக்கணும். அதே பஞ்சபூத முத்திரையினால டச் பண்ணோம் இல்லையா, அதே பொசிஷன்ல இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணும்போது பிரீத் அவுட், ஓபன் பண்ணும்போது பிரீத் இன். இதே நிலையில க்ளோஸ் பண்ணும்போது பிரீத் அவுட், மேல் நோக்கி ஓபன் பண்ணலாம். அப்போ வந்து பிரீத் இன். இதே வந்து இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா வந்து பண்ணலாம். ஸ்டாண்டிங் கிளாக்வைஸா கீழே இருந்து மேலே கொண்டு போய் மேலே இருந்து டச் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம் கையை வந்து. இன்னும் நம்ம வந்து இந்த கைகளுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இந்த கையை வந்து நம்ம இந்த நிலையில வச்சுட்டு திருப்பி பிடிச்சுக்கிறோம். ஃபிங்கர்ஸை கோர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்டுக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அப்படி செஸ்ட்ல தொடர அளவு கொண்டு வந்துட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். படிப்படியா வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த கைகளை முன்னாடி நீட்டிக்கலாம். பொறுமையா வந்து பண்ணுங்க. இதே கைகளை மாத்தி பண்ணலாம். இந்த கையை வந்து இப்படி கொண்டு வந்துக்கலாம். அந்த கைகளை வந்து நல்லா கிராஸா நீட்டிட்டு இன்னொரு கை கீழோடி கொண்டு போய் எல்போக்கு மேல ஆர்ம்ஸ் கிட்ட வச்சுட்டு நல்லா வந்து திருப்பணும். அப்புறம் அந்த கையை வந்து தலைக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு ஒரு கையை இன்னொரு கைனால இங்க பிடிச்சிட்டு இது போல வந்து போடணும். கைகளை மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கழுத்துக்கு பண்ணோம், அப்புறம் வந்து கண்களுக்கு பண்ணோம், முகத்துக்கு பண்ணோம், பற்களுக்கு பண்ணோம், நாக்குக்கு பண்ணோம், கண்களுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கை விரல், ரிஸ்ட்,
எல்போ, ஷோல்டரு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணியாச்சு. இப்போ இங்கிருந்து பக்கவாட்டில் வளைவு. பிரீத் இன், பிரீத் அவுட். மேலே பார்க்கணும். மீண்டும் பிரீத் இன், பிரீத் அவுட். ஃபேஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி முயற்சி பண்ணுங்க. அடுத்து திரும்பி பார்க்கணும். பக்கவாட்டில் வளைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து திருகி நிலையில ஒரு கை வந்து ஆப்போசிட்ல முட்டியை பிடிச்சிட்டு இன்னொரு கை முதுகுல வச்சுட்டு எவ்வளவு திரும்ப முடியுமோ திரும்பி பார்க்கணும். திரும்பும் போது பிரீத் அவுட் பண்ணிக்கலாம். நேரா வரும்போது பிரீத் இன். அடுத்த சைடு பிரீத் அவுட். மீண்டும் பிரீத் இன், அடுத்த சைடு பிரீத் அவுட். ஓகே, இப்போ நம்ம முன்னோக்கி வந்து போயிட்டு வரணும். கீழே இறக்கும் போது பிரீத் அவுட். முடிஞ்சா தலை தொடலாம். பிரீத் இன், மறுபடியும் பிரீத் அவுட். நல்ல நெஞ்ச நிமித்து அண்ணாந்து பார்த்து நல்ல பிரீத் இன் பண்ணுங்க. மீண்டும் பிரீத் அவுட். ஓகே, போதும். கொஞ்சம் கைகளை பின்னாடி ஊனிட்டு இடுப்பை வந்து கொஞ்சம் தூக்கி தலையை பின்னாடி தொங்க போட்டு பிரீத்திங் பண்ணணும். அப்படி பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் அவுட். முடிஞ்ச அளவுக்கு வந்து இடுப்பு கொஞ்சம் தூக்கிட்டு தலையை தொங்க போட்டு பிரீத் இன், பிரீத் அவுட். ஓகே, போதும் போதும் போதும். இப்போ அடுத்தது வந்து இந்த நிலையில வந்து வக்ராசன நிலை. பத்மாசனம் போட்டுட்டு வக்ராசன நிலை. பிரீத் அவுட்ல ஒரு கையை இப்படி கொண்டு போயிட்டு முடிஞ்சா தலை தொடலாம். இல்லை எவ்வளவு முடியுதோ பண்ணுங்க. எந்திரிக்கும் போது பிரீத் இன், அடுத்த சைடு பிரீத் அவுட். நல்லா மூச்சை எடுத்துட்டு எந்திரிக்கணும். மூச்சை விட்டுட்டே வந்து அடுத்த சைடு கொண்டு போகணும். இது எல்லாமே வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணலாம். ஆரம்பத்தில் வந்து ஒரு 5 முறை வந்து பண்ணலாம். ஒவ்வொரு பக்கம் நம்ம அசைவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கர்ணபுஷ்ட நிலையில வந்து நம்ம பண்றோம். கர்ண
கபுஸ்த ஜானம் சேருசாசனம். ரெண்டு முட்டிலையும் கைகளை வச்சுட்டு நல்லா பிரீத் இன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நோக்கி வந்து பிரீத் அவுட் பண்ணிட்டே குனியணும். பிரீத் இன்ல அப்படியே எந்திரிக்கணும். அடுத்த சைடு அதே போல பிரீத் அவுட் பண்ணணும். எந்திரிக்கும் போது பிரீத் இன். இப்போ முன்னோக்கி வந்து குடிக்கிறோம். பிரீத் அவுட். எந்திரிக்கும் போது பிரீத் இன். மீண்டும் லெஃப்ட் சைடு பிரீத் அவுட்ல வந்து சாயணும். லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் இது வந்து ஒரு ரவுண்ட். இது போல வந்து ஒரு 5 ரவுண்ட் வந்து நம்ம செய்யலாம். ஆரம்பத்தில் நமக்கு முன்னாடி குனிஞ்சு தலையை தொட முடியாதுதான். எவ்வளோ முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க நல்லா தொடுற அளவுக்கு வந்துடும். ஒரே நாளில் ரொம்ப வற்புறுத்தி மட்டும் பண்ணக்கூடாது. யோகாசனங்களை வந்து படிப்படியாக வந்து செய்யணும். இந்த மாதிரி முட்டியில கையை வச்சு செஞ்சு நல்ல உடம்ப வந்து வசப்படுத்தினதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும். கைகளை பின்னாடி கோர்த்து நெஞ்சு நல்லா நிமித்து ஒரு பக்கமா வந்து இந்த கை கோர்த்து கையை தூக்கிய நிலையில பிரீத் அவுட்லயே வந்து நம்ம கீழே பண்ணிடணும். பிரீத் இன். அடுத்த சைடு அதே போல போகணும். பிரீத் இன்ல அப்படியே எந்திரிக்கணும். முன்னோக்கி வந்து அதே போல போகணும். இதுவரைக்கும் நம்ம வந்து காலம் மடக்கி அமர்ந்த நிலையிலேயே வந்து நம்ம இந்த பயிற்சிகள்லாம் நம்ம இப்போ செஞ்சிருக்கிறோம். இப்போ கால்களை வந்து நம்ம நீட்டிக்கலாம். கைகளை வந்து சைடில் ஊனிட்டு இந்த பாதங்களை முன்பின் அசைத்தல். அப்படி வந்து clockwise, anti-clockwise, கால் விரல்களை வந்து காலை கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு இந்த கால் விரல்களை நல்லா டைட்டா மடக்கிட்டு மீண்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பாதத்தை கொஞ்சம் முன்னாடி சாய்க்கணும். கிளச்சிங், ஸ்ட்ரெச்.
முன்பின் அசைக்கிறோம். பாதங்களை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 2 கட்டை வரலையும் வந்து நம்ம தொட்டுட்டு அதை முன்னோக்கி சாய்ச்ச நிலையில வெளியில கொண்டு வந்து வரணும். மீண்டும் ரிட்டன் அதே போல இப்போ 2 பாதங்களையும் ஒரே பக்கமா சாய்க்கிறோம். அப்போ இந்த 2வது பாதத்துடைய கட்டை வரல் உள்ள தொடரும். கால்களை முட்டி லேசா தூக்கிட்டு இந்த காலோட அடிப்பாகத்துக்காக வந்து நம்ம ரத்தோட்ட நல்ல நரம்புகள் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் தட்டணும். கண்டினியூவா இது போல தட்டிக்கலாம். கால்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படியே வந்து இந்த ரோல் பண்ணணும். நல்லா கால்களை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ தைஸை மட்டும் வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணும். இப்போ முட்டியை டைட் பண்ண நினைக்கணும். அப்போ தைஸும் முட்டியும் சேர்த்து மைண்டில் வச்சுட்டு பண்ணணும். இப்போ காப் மசில்ஸ் சேர்த்து டைட் பண்ணணும். 1 2 3 இந்த 3 பகுதியும் வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணும்போது குறிக்கால் வந்து மேலே தூக்கும். கால்களை நீட்டிய நிலையிலேயே வந்து இந்த கைகளை வந்து கால் மேல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி அசைக்கணும். கால் மேலேயோ இல்லை கீழே தரையிலையோ வச்சுக்கலாம். உங்களுக்கு எது சிரமம் இல்லாமல் இருக்கோ அது போல வச்சுக்கலாம். அடுத்தது இந்த தண்டாசன நிலையில கைகளை மேல தூக்கி காலை வந்து தொடணும். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். ஓகே, இப்போ நம்ம செஞ்சதுக்கு ஒரு மாற்று பயிற்சியா வந்து நம்ம என்ன பண்றோம், கைகளை பின்னாடி ஓடிட்டு இடுப்பை மேல தூக்கி தலையை தொங்க போட்டுட்டு பிரீத் இன். இதுல 2 நிலையா பண்ணிக்கலாம். ஒண்ணு, இது சிரமமா இருந்தா காலை மடக்கி வச்சுட்டு பண்ணிக்கலாம். இடுப்பு மேல தூக்கும் போது பிரீத் இன், இறக்கும் போது பிரீத் அவுட். ஒரு 5 முறை. இடுப்பு நல்லா மேல தூக்கிட்டு தலையை நல்லா தொங்க போடுற நிலையில மூச்சு உள்ள எடுத்துக்கணும். திரும்ப உட்காரும் போது வந்து மூச்சு வெளியே விடணும். இப்ப நம்ம அந்த முன் வளைவுக்கு இது வந்து நமக்கு மாற்று பயிற்சியா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கால்களை
மடக்கிட்டு வந்து சின்ன வந்து முட்டியை தொட்டு பிரீத் அவுட் பண்ணணும். இது வந்து ஆரம்பத்தில் நம்ம இப்படி கைகளை பிடிச்சிட்டு பண்றோம். இது வந்து ஒரு அர்த்த பவன முக்தாசன நிலை, உட்கார்ந்த நிலையில. இதை கொஞ்சம் நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கை சப்போர்ட் பண்ணாம கைகளை பின்னாடி வச்சுட்டு முட்டியை கொண்டு வந்து சின் தொடணும். இது போல வந்து நீங்க கொண்டு வந்தது. அடுத்தது இந்த கால்களை சேர்த்துட்டு வந்து 2 காலையும் சேர்த்து உள்ள கொண்டு வந்து பவனமுக்தாசன நிலை தான். ஃபர்ஸ்ட் பண்ணது அர்த்த பவனமுக்தாசன நிலை, இது வந்து பவனமுக்தாசன நிலை. இது போல வந்து ஒரு 5 முறை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கால் மாத்தி போட்டு காலை கிராஸா வச்சுட்டு வந்து நம்ம பண்றது. ரிலீஸ் பண்ணும்போது கால் மாத்திக்கணும். இது போல ஒரு 5 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 2 இது ஜானுசிராசன நிலை. நல்லா முதுகு நேரா வச்சுட்டு 2 முட்டியிலையும் கை வச்சுட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வந்து நாம முன்னோக்கி நல்ல ஃபேஸ் முன்னாடி பார்த்த மாதிரியே சாயணும். நமக்கு எவ்வளவு முடியும் இல்ல கொஞ்சம் அசைவு கொடுக்கலாம். இந்த நிலையில இருந்துட்டு இது போல வந்து அசைவு கொடுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அசைவு கொடுத்து நம்மளுடைய சின் வந்து தொடணும். இது நம்மளுடைய முழுமையான நிலைங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அந்த அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கீழே குடிக்கும் போது பிரீத் அவுட் பண்ணிக்கணும், நேரம் வரும்போது பிரீத் இன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கால்களை மாத்திட்டு அதே போல பண்ணிக்கலாம். நமக்கு ஆரம்பத்தில் எடுத்தோடனே தொட முடியாது, கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். அதனால என்ன பண்ணணும், இப்படியே வந்து அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணும்போது மூச்சு பிடிச்சு வச்சுட்டு பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணும், இது போல வந்து இந்த பிரீத் அவுட்லயே வந்து இந்த அசைவு கொடுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்றோம், 2 கையும் ஒரே காலில் வச்சு நம்ம வந்து பண்றோம். இதே நிலை, கால்கள் அப்படியே இருக்கட்டும். இதையும் வந்து தரையில கூட கை வச்சுட்டு பண்ணலாம். ஆனா அந்த முட்டி தூக்காம வந்து இருக்கிற மாதிரி பாருங்க. கை எது வரைக்கும் கொண்டு போக முடியுதுன்னு பாருங்க. அப்படி அப்படியே போய் அசைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து காலுக்கு கீழே இருக்க நரம்பெல்லாம் ஃப்ரீ ஆகும். தலை வந்து இங்க காலுக்கு தொட்டுடும். காலை மாத்திட்டு அதே போல வந்து பண்ணிக்கலாம்.
வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 கைகளையும் மேலே தூக்கிட்டு கால் விரலை வந்து நம்ம தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். இது போல ஒரு 5 அசைவுலேருந்து 10 அசைவு வரைக்கும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கால்களை மாத்திட்டு அதே போல இது நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கைகள் வந்து கால் விரலை தாண்டி போற அளவுக்கு வந்துடும், தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க. இப்போ அடுத்தது இதே நிலையில வந்து நம்ம பக்கவாட்டில் வந்து நம்ம பண்றோம். கால் அப்படியே இருக்கட்டும், நம்ம உடம்பு மட்டும் வந்து மடக்கி வச்சிருக்கிற காலை நோக்கி நம்ம வச்சுக்கிட்டு ஒரு கை இங்க வச்சுட்டு இங்க இருந்து அப்படியே வந்து போகணும். ஃபேஸ் வந்து மேலே பார்க்குற மாதிரி. இந்த காலை தொட முடியுதான்னு பார்க்கணும், தொடர்காண்டி முயற்சி பண்ணணும். ஃபேஸ் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இன்னொரு கை அந்த காலுக்கு வெளியிலையோ இல்லை காலை பிடிச்சிக்கிட்டோ வந்து பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் பிடிச்சிட்டு பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கையை காலுக்கு வெளியில வச்சுக்கணும். ஆனா அந்த மேல் நோக்கி இருக்கிற கையானது காது தொட்ட மாதிரி இருக்கணும். பண்ணும்போது பாருங்க, இந்த அது போல வர்ற மாதிரி வந்து பண்ணணும். ஆரம்பத்துல கொஞ்சம் இதா இருக்கு, அப்புறம் அது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடம்பு வந்து வசமாயிடும். இப்போ நம்ம சைடுல சாஞ்சு ஒரு பக்கமா சாஞ்சதுனால இப்போ அடுத்த சைடு வந்து நம்ம சாயிடும். மடக்கி வச்சிருக்கிற காலோட பக்கம் அப்படியே இருக்கட்டும், அந்த எல்போ தரையில ஒடிக்கணும். இங்க வளைஞ்சிட்டு மறுபடியும் இந்த பக்கம் ரெண்டு சைடுமே, ரெண்டு கையுமே மேல தூக்கி வந்து சைடுல வளையணும். இதுல இன்னொரு நிலை சொல்லியிருக்கிறேன் நானு. தொட்டுட்டு இந்த கையை ஊனிட்டு பாடி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இது போலயும் வந்து பண்ணிக்கலாம். தூக்க முடியாதவர்கள் உட்கார்ந்த நிலையில பண்ணிக்கலாம், முடிஞ்சா தூக்கிட்டு வந்து பண்ணலாம். கால்களை மாத்திக்கிட்டு பண்ணலாம், அடுத்த காலுக்கு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒன் சைடு மட்டும் நீட்டி இருக்கிற காலை நோக்கி மட்டும் வந்து ஒரு 5 அசைவு கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து மடக்கி வச்சிருக்கிற கால் பக்கம் எல்போ ஊனிட்டு இந்த கையினால வந்து பண்ணணும்.
5 அசைவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லிஃப்டிங்லேயும் வந்து ஒரு 5 அசைவு முடிஞ்சால் பண்ணிக்கலாம். இது போல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கால்களை மடக்கி வச்ச நிலையில முன்னோக்கி அசைஞ்சோம், நீட்டிருக்க காலை நோக்கி 2 கையும் வச்சுட்டு பண்ணோம், மேலே தூக்கிட்டு பண்ணோம், அதுக்கப்புறம் பக்கவாட்டில் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுலேயே வந்து மாற்று இது பண்ணோம், லிஃப்டிங்லேயும் வந்து பண்ணோம் ஒரு காலை மடக்கி வச்ச நிலையில். இப்போ இது கூட வந்து நம்ம இந்த பாதி நிலை பத்மாசனம், ஒரு கால் மட்டும் பத்மாசனம், ஒரு கைனால முட்டியில கை வச்சுட்டு இன்னொரு கைனால இந்த தொடைக்கு வெளியில இருக்கணும் இந்த ஆங்கிள், கால் விரல பிடிச்சிட்டு இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அப்புறம் இந்த பாதத்தை நல்லா அப்படியே 2 கைனாலையும் பாதத்தை பிடிச்சிட்டு நல்லா வளைச்சி நேராக்கணும். குதிங்காலெல்லாம் அழுத்தி விடணும், குதிங்கால் உள்ளங்காலெல்லாம் வந்து அப்படியே வந்து அழுத்தி விடணும். இந்த 5 விரலையும் நல்லா பிடிச்சு விடணும். இப்போ கால்களை மாத்திட்டு அதே போல அதை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா வந்து நல்லா பண்ணிட்டு அந்த 2 கைனாலையும் இந்த பாதத்தை அப்படியே வளைச்சிட்டு அப்படியே பிடிச்சு விடணும் நல்லா. இப்போ அடுத்தது ஒரு கைனால பாதத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் உள்ள சேர்த்து வச்சுட்டு இன்னொரு கைனால வந்து முட்டியை கொண்டு வந்து இந்த சின் தொடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு கையை விட்டுட்டு வேகமாக கீழே தட்டணும். இப்போ இது வந்து பத்மாசனம் பண்றதுக்கு வந்து நமக்கு இந்த மூட்டெல்லாம் வந்து கொஞ்சம் இலக்கமாகி ஃப்ரீ ஆகிடும். ஆனால் ஒரு மெத்த ஏதாவது நீங்கள் வச்சுருக்கணும், ஒரு 1 இன்ச்சு திக்னஸாவது வந்து நீங்கள் யோகா பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டால் இதெல்லாம் தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வெறும் பெட்ஷீட்டில் யோகா மேட்லன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கால்களை மாற்றிட்டு அதில் அடுத்த காலையும் தட்டணும். பண்ணி இது ஒரு பாதி பத்மாசனம் மாதிரியும் பாதி பட்டர்ஃப்ளை மாதிரியும் நமக்கு வந்து பயிற்சி கிடைச்சிருக்கு. இப்போ முழுசா வந்து பட்டர்ஃப்ளை பண்ணணும். ரெண்டு கைகளையும் கோர்த்து காலுக்கு கொஞ்சம் அடியில் வச்சுட்டு நல்லா உள்ள சேர்த்து அடைச்சி வச்சுட்டு அப்படியே முட்டி மேல கை வச்சுட்டு இந்த அசைவு கொடுக்கணும். இப்ப அப்படியே வந்து நம்ம என்ன பண்றோம், முன்னோக்கி வந்து அசைவு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே அசைவு கொடுங்க.
விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தலை தொடுற அளவுக்கு வந்துடும். இந்த நம்ம குடியும் போது வந்து நமக்கு இந்த பாதம் வந்து அப்படியே முன்னோக்கி அப்படி வெளியில வரும். நம்ம நல்லா சேர்த்து வச்சுட்டு முட்டியில கை வச்சுட்டு இல்லை பாதத்தை பிடிச்சிட்டு இந்த பாதத்தை அசைச்சிக்கிட்டே கூட வந்து நீங்க கீழே நோக்கி குனியலாம். இல்லை இந்த முட்டியில கை வச்சுட்டு குனியலாம். பட்டர்ஃப்ளை கொஞ்சம் நல்லா இந்த தொட மூட்டெல்லாம் இலக்கம் கொடுக்கணும்னா கணுக்கால்லாம் இப்படி கொஞ்சம் தூக்கி இது போல வந்து பண்ணிக்கலாம். இப்போ காலை நீட்டி வந்து மல்லாந்து வந்து படுத்துக்கலாம். இப்போ படுத்த நிலையில ஒரு காலை வந்து மடக்கி சேர்த்து அணைச்சிக்கணும். இது வந்து அர்த்த பௌனமுக்தாசனம். ஆனா தலையை தூக்க வேண்டாம். ஆரம்பத்துல காலை சேர்த்து நல்லா பிரஸ் பண்ணும்போது வந்து பிரீத் அவுட் பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து தலையை மேல தூக்கி முட்டிட்டு தொடணும். ஆரம்பத்துல தலையை தூக்கி தொட வேண்டாம். ஓகே, கால்களை வந்து நீட்டிக்கிங்க. உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு நல்ல ஒரு 3 மூச்சு ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ 2 காலும் சேர்த்து வந்து கொண்டு வந்து அணைச்சு பிடிக்கணும். அணைச்சு பிடிக்கும் போது பிரீத் அவுட். மீண்டும் காலை ஓடிக்கலாம். வேணா ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 முறை அதை போல. ஒரு 5 முறை அது போல செஞ்சுட்டு நீங்க அப்படியே காலை நீட்டி ரிலாக்ஸா வந்து ஒரு 3 மூச்சு ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா மூச்சு எடுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ 2 கால்களையும் மடக்கி ஓடிக்கணும். கைகள் வந்து கொஞ்சம் மேல தள்ளி வச்சுக்கணும். இப்போ பிரீத் அவுட்லயே வந்து கால்களை ஒரு பக்கமா சாய்க்கணும். முகம் அதுக்கு எதிர் திசையில் போகணும். மீண்டும் பிரீத் இல்ல நேரா வாங்க. அடுத்த பக்கம் சாய்க்கும் போது பிரீத் அவுட்.
பிரீத் இன்ல நேரா வரணும். அடுத்த பக்கம் சாய்க்கும் போது பிரீத் அவுட். மீண்டும் பிரீத் இன். அடுத்த சைடு சாய்க்கும் போது பிரீத் அவுட். ஓகே. இப்போ 2 கால்களையும் நீட்டிட்டு ஒரு 3 முறை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ 2 காலையும் மடக்கி ஊனிட்டு அப்படியே வந்து கால்களை மேல் நோக்கி கொஞ்சம் நீட்டிடணும். இதில் சிரமமாக இருந்தால் உங்கள் கைகளை காலுக்கு கீழே பிடிச்சிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காலை வந்து முட்டி மடங்காமல் எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுதுன்னு பாருங்க. ரொம்ப வற்புறுத்தி பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கொண்டு வாங்க. எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் வந்தால் போதும். மீண்டும் விட்டுருங்க. கால் கீழே கொண்டு போய் வச்சிடலாம். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மீண்டும் காலை மேலே தூக்கிட்டு வரணும். ஆரம்பத்தில் காலை மடக்கிட்டு அப்புறமா வந்து நீங்க கொண்டு போகலாம். இறக்கும் போது இதே போல காலை மடக்கிட்டு இறக்கிக்கலாம். அப்புறம் நீட்டிட்டு கொஞ்சம் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த கால்கள் அப்படியே மேலே வரணும். முட்டி மடங்காம இந்த கை சப்போர்ட் இல்லாம பண்றதுக்கு பழகிக்கணும். அப்புறம் அப்படியே இந்த கால்கள் முட்டி போய் தொட்டுட்டு வரலாம். முடிஞ்சவங்க மட்டும் பண்ணணும். கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க ரொம்ப வற்புறுத்தி செய்யக்கூடாது. யோகா எப்பொழுதுமே வந்து நிதானமா பொறுமையா படிப்படியா தான் வந்து அந்த நிலைக்கு போகணும். மீண்டும் ஒரு முறை செஞ்சு காட்டுறேன். இது அர்த்த ஹலாசனம். இதுல இருந்து முழுமையான ஹலாசனம். நம்ம உள்ளங்கையில தான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணணும். ஆரம்பத்துல அதிக நேரம் இந்த ஹலாசனத்துல இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் ஆயிடணும். கொஞ்சம் பழக நல்லா கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் 2-3 டைம் பண்ணதுக்கு அப்புறம் 3வது ரவுண்ட்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம். இப்ப அப்படியே கால்களை வந்து மடக்கி ஊனிக்கிங்க. ரெண்டு கைகள்னாலையும் இந்த காலை இழுத்து பிடிச்சி வச்சுக்குங்க. இது சேதுபந்தனாசனத்துடைய முதல் நிலை, துய்பாத பீடம் அப்படிங்கிறது. இந்த நிலையில இருந்து ஃபர்ஸ்ட் காலை பிடிச்சிட்டு பண்ணிக்கலாம். முடிஞ்சா தரையில இருந்து கையை வச்சுட்டு பண்ணலாம். எது உங்களுக்கு 2 நிலையில ஈஸியா இருக்கோ அதை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இடுப்பு மேல தூக்கணும். இந்த ஷோல்டரை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். மறுபடியும் கீழே இறக்கிட. சாதாரண மூச்சிலே இதை செஞ்சுக்கலாம். இது நல்லா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கையை முதுகுக்கு கொண்டு போகணும். இப்போ தலைக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு கையை முதுகுக்கு வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் ஷோல்டர் கொண்டு வந்துடணும். இது முடிஞ்சா பண்ணா போதும், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ரிஸ்க்கு வந்து அதிகமாக லோடு கிடைக்கும். இதுல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். காலை நீட்டி நல்லா மூச்சு எடுத்து விட்டுக்குங்க. மீண்டும் ஒரு 2 முறை இது போல செஞ்சு பாருங்க. இன்னும் 2 முறை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் செஞ்சு பாருங்க. முடிஞ்சால் முதுகுல கை வைக்கலாம், இல்லைன்னா தரையில கை வச்சுட்டு தூக்கலாம். சாதாரண மூச்சாவே வந்து பண்ணுங்க. கணுக்கால பிடிச்சிட்டு பண்றதா பண்ணலாம், இல்ல தரையில கை வச்சு பண்ணலாம். முடிஞ்சால் முதுகுல கை வைக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். முதுகுல கை வச்சு பழகணும்னாக்க நமக்கு சர்வாங்காசனம் பண்றதுக்கு வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஆனா எந்த நிலையும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பண்ணக்கூடாது. உங்களால எவ்வளவு முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிடலாம். இப்படி இருக்கணும், முதுகுல வந்து இப்படி வச்சிருக்கணும். நான் இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? நல்ல முதுகுலையே வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சிருந்தா தான் நம்மளுக்கு வந்து இதோடைய அடுத்த நிலை போறதுக்கு நம்ம உடம்பு வந்து தயாராகும். இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஆனா எடுத்த உடனே அதை பேலன்ஸ் பண்ண வேண்டாம். இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே போல சேதபந்த ஆசனமும் அதில இருந்து நம்ம கொண்டு போறதுதான். இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த கை முதுகுல வைக்கிறது நமக்கு வசதியா இருக்கும். உடம்பு நல்லா தயாராகும். சர்வாங்காசனம் பண்றதுக்கும் நல்ல சப்போர்ட்டா இருக்கும். செஞ்சுட்டு காலை நீட்டி நல்லா வந்து ஆழ்ந்து மூச்சு எடுத்து விடணும் ஒரு 3 முறை. இப்போ அப்படியே பிறண்டு படுத்து மகராசனத்துக்கு வந்துடணும். வலது கை வந்து இடது தோள்பட்டையில, இடது கை வலது தோள்பட்டையில, இடது கைக்கு மேல நம்ம சின் வச்சிருக்கோம். இப்போ பொறுமையா வந்து 2 கையும் வந்து உடம்புக்கு சைடுல தரையில வச்சுக்கோங்க. நம்ம சின் வந்து தரையில இருக்கட்டும். ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை மடக்கி அதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கணும். அர்த்த சலப ஆசனம். முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. அதை இறக்கிட்டு நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு கால்களை மாத்திக்கணும்.
ஒவ்வொரு கால்களுக்கும் 3 முறை பண்ணலாம். சாதாரண மூச்சிலே இருந்துட்டு நீங்க 3வது முறை பண்ணும்போது மட்டும் எவ்வளவு நேரம் உங்களால அங்க இருக்க முடியுதுன்னு சொல்லி சிரமம் இல்லாமல் கொஞ்ச நேரம் அதுல இருந்துட்டு வரணும். மீண்டும் அந்த மகராசனத்துல வந்து ஓய்வெடுக்கிற மாதிரி வந்து ஒரு 20 எண்ணிக்கை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. கால்களை சேர்த்து வச்சுட்டு கைகளை ஷோல்டர் அளவுக்கு வந்து ஓடிட்டு பொறுமையா வந்து தலையை மேல தூக்கிக்கிட்டே வந்து நெஞ்சு மேல தூக்கணும். அடிவயிறு தரையில இருக்கிற வரைக்கும் அப்படியே தூக்குங்க. மீண்டும் அப்படியே கீழே வந்துடலாம். இந்த நிலையில பிரீத் இல்ல மேல் நோக்கி வாங்க, பிரீத் அவுட்ல வந்து கீழ் நோக்கி இறங்கிடுங்க. ஒரு 3 முறை இது போல வந்து செய்யுங்க. மூணு முறை செஞ்சுட்டு மறுபடியும் மகராசனத்துல ரிலாக்ஸ், கால்களை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கலாம். இப்போ கால்களுக்கு வெளிப்பக்கமா கையை கொண்டு போய் கணுக்கால மடக்கி காலை பிடிச்சுக்கணும். தொடையும் மேல தூக்கணும், நெஞ்சு மேல தூக்கணும். முகம் வந்து நல்ல மேல் நோக்கி வந்து பார்க்கணும். தனுராசனம். கால்களுக்கு வெளிப்பக்கமா போய் கணுக்கால பிடிக்கிறோம். இப்போ இந்த தைஸ் மேல தூக்கணும். தலையை விட கால் கொஞ்சம் உயரத்துல இருக்கணும். திரும்ப அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க தைஸ் மேல தூக்குதான்னு பார்க்கணும். கால்களை கொஞ்சம் விலக்கி பிடிங்க. ரொம்ப காலை ஒட்டி வச்சு தூக்க வேண்டாம். 2 கணுக்காலையும் பிடிச்சிட்டு கால்களை விரிச்ச நிலையில வந்து மேல தூக்குங்க. முட்டி தரையில படாம தூக்கிடுங்க. காலை நல்லா விரிச்சு தூக்குனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
படுத்து மகராசனம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆரம்பத்தில் நம்ம காலை பிடிக்கிறதே சிரமமா இருக்கும். பிடிச்சிட்டு உடம்ப நிமித்துறதும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனால் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துடும். அதுக்கு இதுலயே கொஞ்சம் அசைவா பண்ணலாம். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது போல முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா அசைவு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு கொஞ்சம் கொஞ்சமா இலக்கம் கொடுக்கும். இந்த தனுராசனம் நல்லா தூக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். இந்த தனுராசனம் வயிற்றை குறைக்கும், தொப்பையை குறைக்கும், வெயிட் லாஸ் பண்றதுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது. பாடியில இருக்கக்கூடிய ஃபேட்டை கம்மி பண்ணும். இப்போ நம்ம அந்த தனுராசனம் பண்ணிட்டதுனால இந்த பவனமுக்தாசனத்துல ஒரு அசைவு பண்ணி அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 3 முறை நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. ஒவ்வொரு பயிற்சியும் செஞ்சுட்டு நல்ல மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கு ஒரு மாற்று பயிற்சியும் நம்ம செஞ்சிடணும் எப்பொழுதுமே. இந்த காலை அப்படி பிடிச்சிக்கலாம், இல்ல 2 கை சேர்த்து கோர்த்துக்கலாம், இல்ல இப்படி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ அப்படி பிடிச்சிக்கங்க. பொறுமையா படுத்துட்டு இருந்தீங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா படுத்துங்க. அப்படி கை காலெல்லாம் தளர்வா போட்டு படுத்துக்குங்க. சாந்தியாசனம் மாதிரி படுத்துருங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லையா? லெஃப்ட் ரைட் ரோல் பண்ணணும். ஓகே, இப்போ அதுலேருந்து எந்திரிக்கும் போது ஒரு பக்கமாக பிறண்டு படுத்த நிலையில இந்த முட்டியை உள்நோக்கி கொண்டு கையை ஊனி இப்படி எந்திரிச்சுக்கணும். எப்பொழுதுமே யோகா பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பிராணாயாமம் பண்ணிட்டு ஆசன பயிற்சி பண்ணலாம். ஆசன பயிற்சி செஞ்சாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் சாந்தியாசனம் போட்டு உடம்ப நல்லா தளர்வு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிராணாயாமம் பண்ணணும். ஒவ்வொரு ஆசனங்களும் பண்ணும்போது அதுல மூச்சை உள்ள இழுக்கிறது, வெளியே விடுறது, இல்ல சாதாரண மூச்சுங்கிறத தெரிஞ்சு பண்ணிக்கணும். மூச்சு, உடம்பு, அத நம்ம மனசு, இந்த 3 ஒருநிலைப்பட்டு நம்ம செய்யணும்.
ஒவ்வொரு ஆசனம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்ந்து மூச்சு இழுத்து விடணும். ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் மாற்று பயிற்சி பண்ணணும். லெஃப்ட்ல வளைஞ்சா ரைட்ல வளையிறது இருக்குது. ஒரு சில ஆசனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தனுராசனம் பண்ணிட்டு பவனமுக்தாசனத்துல பண்ணணும். தனுராசனம் பின்னோக்கி வளையிறது, பவனமுக்தாசனம் முன்னோக்கி வளையிறது. அது போல வந்து மாற்று ஆசனத்தை வந்து செஞ்சுட்டு சாந்தியாசனம் போட்டு பிராணாயாமம் வந்து பண்ணணும். இந்த பிராணாயாமத்துல வந்து இந்த கபாலபதி சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம பண்ணலாம். முதல்ல சாதாரண நிலையில கண்களையும் வாயும் வந்து இறுக்கமா வச்சுக்கிட்டு முகத்தை லேசா உள்ள இழுத்த மாதிரி பிரீத் அவுட் பண்ணணும். இதுலயே வந்து மூச்சை உள்ள இழுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு லெஃப்ட்லயும் ரைட்லயும் மாத்தி விடுறதும் வந்து பண்ணிக்கலாம். இன்னும் டீப்பா பண்ணணும்னா முதல்ல அந்த மூச்செல்லாம் இழுக்காம சாதாரண நிலையில ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லெஃப்டை க்ளோஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு போகலாம். அது உங்களுக்கு எப்படி தேவையோ. கொஞ்சம் நல்லா பக்குவம் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் வேண்டியதில்லை, டைரக்டா பண்ணிக்கலாம். கைகளை பயன்படுத்தாமலும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நெஞ்சு நல்லா மேல தூக்குன மாதிரி வந்து என்ன பண்றோம், அந்த பிரீத் அவுட் பண்ணும்போதெல்லாம் நல்லா நெஞ்சு நிமித்து வந்து பண்றோம். நெஞ்செலும்பு விரியுது, நுரையீரல் விரியுது, நம்ம வந்து காற்று வேகமா வெளியே தள்ளுறோங்கிறத மைண்ட்ல நினைச்சு பண்றோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த உட்டியானா வந்து பண்ணணும். வயிற்றுல மட்டும் ஒரு கை வச்சுக்கலாம். இது வந்து பழகும் போது கை வச்சுக்கலாம் வயிற்றுல, அதுக்கப்புறம் கை வைக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வயிறு உள்ள போய் காற்று வெளியே வந்தா போதும். இந்த வயிற்றை மட்டும் அசைச்சு மூச்சை வெளியே விடுறது வந்து உட்டியானா. மூச்சை வெளியே விட்ட நிலையில வயிற்று உள்ளே வச்சுக்கிட்டோம்னா உட்டியான பந்தம். அது ஓகே. இப்போ நம்ம அந்த ஃபேஸுக்கு பண்ணோம் இல்லையா, கண்களை வாய் இறுக்கமா மூடிட்டு மூச்சை வெளியே தள்ளணும், நெஞ்சு நிமித்தி வச்சுட்டு பண்ணணும். இப்போ வந்து வயிற்றை இழுத்து இப்போ நம்ம உட்டியானா பண்ணல, இதோட சேர்த்து பண்ணணும். அது அவ்வளவுதான். வயிற்றை இழுத்து நெஞ்சை நிமித்து கண்களை வாய் இறுக்கமா மூடி பிரீத் அவுட் பண்ணணும். அதுக்கு இந்த முட்டியில கை வச்சிருக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். முட்டியை வந்து கைகளால பிடிச்சு நெஞ்சை நிமித்து பிரீத் அவுட் பண்ணலாம். இது வந்து ரேசக பயிற்சி, அதாவது பிரீத் அவுட் பயிற்சி நம்ம பண்றோம். அடுத்து வந்து பிரீத் இன் பயிற்சி. இடது கை கீழே வச்சு வலது கை மேல வச்சுட்டு பிரீத் இன், பிரீத் அவுட். இப்போ மூச்சு வந்து நல்ல உள்ள இழுக்கிறதுல கவனம் வைக்கணும். அவ்வளவுதான். லேசா வெளியே விட்டுக்கலாம், ஆனா இழுக்கிறதுல கவனம் வைக்கணும். மீண்டும் கைகளை கீழே வச்சுட்டு முதுகு நேரா இருக்கணும், முகத்தை லேசா சாஞ்ச மாதிரி சாதாரண மூச்சுல இருக்கணும். ஒரு 20 எண்ணிக்கை. மறுபடியும் வந்து மூச்சு நல்லா உள்ள இழுத்து பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களுடைய இடது கை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மூச்சு நல்லா வந்து உள்ள இழுக்கணும். இழுத்துட்டு விட்டுக்கலாம், ஆனா இழுக்கிறத மட்டும் கவனம் வைங்க, விடுறது கொஞ்சமா விட்டா போதும். இப்போ மூச்சு விட்டுட்டு கைகளை கீழே வச்சு
சாதாரண மூச்சில் ஒரு 20 எண்ணிக்கை. மீண்டும் பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களுடைய வலது கையை விலக்கி வச்சுட்டு பிரீத் அவுட். கைகளை கீழே வச்சுட்டு தலையை குனிஞ்சு சாதாரண மூச்சில் இருங்க 20 எண்ணிக்கை வரைக்கும். எத்தனை மூச்சு உங்களுக்கு உள்ள இழுக்க முடியுதோ அப்படி இழுத்தா போதும், ரொம்ப வற்புறுத்திலாம் இழுக்க வேண்டாம். இப்போ 2 கைகளையும் வந்து மேல் நோக்கி கொண்டு போய் காதை தொடுற மாதிரி வைக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். சாதாரண மூச்சில் ஒரு 20 எண்ணிக்கை. மீண்டும் பிரீத் இன், பிரீத் அவுட். கைகளை மேல கொண்டு போயிட்டு சின்முத்திரையை வெளியே பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். பிரீத் அவுட். சாதாரண மூச்சில் 20 எண்ணிக்கை. மீண்டும் பிரீத் இன், பிரீத் அவுட். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும். பிரீத் அவுட். சாதாரண மூச்சில் 20 எண்ணிக்கை. பிரீத் இன் பண்ணி பிரீத் அவுட் பண்ணி நார்மல் பிரீத்திங் வந்துருங்க. ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கபாலபதி உத்தியானம்லாம் வந்து பிரீத் அவுட்ல வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்போ நம்ம செஞ்ச 6 நிலைகள்ல பிரீத் இன்னுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். இப்போ அடுத்தது வந்து ஹோல்டிங் கவுண்டிங் வந்து ஒரு நிலையை வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஹேண்ட்ஸ் அப்ல வந்து பிரீத் இன், ஹோல்ட். உங்களால எத்தனை எண்ணிக்கை முடியுமோ அவ்வளவு பண்ணா போதும். ரொம்ப நேரம் அடக்கக்கூடாது, வற்புறுத்தி அடக்கக்கூடாது. வெளியே விடணும்னு நினைக்கும் போது இதுல பிரீத் அவுட். பிரீத் அவுட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஹோல்டு. இப்போ உள்ள ஏர் இருக்கக்கூடாது. மீண்டும் பிரீத் இன் பண்ணணுங்கும் போது பிரீத் இன், ஹோல்டு. முடிஞ்ச அளவுக்கு உள்ள மூச்சு நிறுத்தி வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க கவுண்ட் பண்ணி பழகிக்கணும். எத்தனை எண்ணிக்கை வந்து ஆரம்பத்துல இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு விடணும்னு தோணும் போது எல்போ க்ளோஸ் பண்ணி இப்படி விட்டுறணும். விட்ட நிலையில ஒரு கவுண்டிங் பண்ணணும். எத்தனை எண்ணிக்கை உங்களால இருக்க முடியுதுன்னு சிரமம் இல்லாமல் இருக்கணும். மீண்டும் இழுக்கணுங்கும் போது கை மேல கொண்டு போகணும். பிரீத் இன், பிரீத் இன், இங்க ஹோல்டு கவுண்டிங். திரும்ப இதுல பிரீத் அவுட். இதுல வந்து எக்ஸ்ஹேல்ல வந்து நம்ம ஹோல்டிங்ல இருக்கிறோம். இது உள் கும்பகம், வெளி கும்பகம், அந்தர் கும்பகம், பாகிய கும்பகம்னு பேர். கைகளை மேல தூக்கிய நிலையில மூச்சை இழுத்துக்கிட்டே போயிட்டு இங்க கொண்டு போய் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருக்கணும். காற்றை விடணுங்கும் போது மேலேயே எப்போ க்ளோஸ் பண்ணி இப்படி இறக்கணும். வெளியே விட்ட நிலையில நம்ம கொஞ்ச நேரம் இருக்கணும். இது வெளி கும்பகம். மீண்டும் பிரீத் இன் பண்ணிட்டு போகணும். இது போல ஆரம்பத்தில் ஒரு 5 சுற்று வந்து நீங்க பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 2 சுற்று மட்டும் பண்ணிட்டு முடிச்சிருங்க. அடுத்தது போலாம். சிரமம் இல்லாமல் மூச்சை அடக்கி வச்சிருக்கணும். அது எவ்வளவு நேரம்னு பார்க்கணும். ஒரு வாரம் 1 மாசம் கழிச்சு அந்த கவுண்டிங் அதிகமா இருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. வற்புறுத்தி பண்ணக்கூடாது.
ரிலாக்ஸாக மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே கை போகணும். ரிலாக்ஸாக அங்கே கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருக்கணும் காற்றை. அப்புறம் அப்படி சிரமம் இல்லாமல் வந்து கை கீழே இறக்கி மூச்சை விட்டுக்கிட்டே இருக்கணும். விட்ட நிலையில கொஞ்ச நேரம் உள்ள இழுக்காம நிறுத்தி வச்சிருக்கணும், வெளியே நிறுத்தி வச்சிருக்கணும் காற்று. வீണ്ടുம் இழுக்கணும்னா கை மேலே போயிடணும். அப்படியே ஒரு ரொட்டீனாவே வந்து பண்ற மாதிரி பண்ணும். இது சுகப்பூர்வ அஞ்சலி முத்திரை பிராணாயாமம். பேரே வந்து சுகப்பூர்வ அஞ்சலி முத்திரை பிராணாயாமம். அப்போ இதுல எதுலையுமே வந்து சிரமத்தோட பண்ணக்கூடாது. மூச்சு உள்ள போறதும் கை மேல போறதும் ஒரே வேகத்துல இருக்கணும். மூச்சு கொஞ்சம் வேகமா இருக்குன்னா கை கொஞ்சம் வேகமா போயிடணும். கையும் மூச்சு ஒரே நிலையில போகணும். இதை கண்களை மூடிய நிலையில செய்யணும். மேல போய் கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம் உங்களுக்கு சுகமா சிரமம் இல்லாமல் அடக்கி வைக்க முடியுதோ ரைட். திரும்ப விடணும் போது இப்படி கொண்டு வந்துடணும். விட்டுட்டு கொஞ்ச நேரம் உள்ள இழுக்காம இங்க வச்சிருக்கணும். இழுக்கணும்னு தோணுச்சுன்னா மறுபடியும் கை மேல கொண்டு போயிடணும். கை போறது வந்து மூச்சு உள்ள இழுக்கிற வேகமும் கை போற வேகமும் ஒரே விதத்துல இருக்கணும். விடும்போதும் வந்து பாத்தீங்கன்னா மூச்சு வெளியே போற வேகமும் கை இறங்குற வேகமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுல மட்டும் வந்து கவனம் வச்சுக்கோங்க. ரொம்ப வற்புறுத்தி பண்ணுங்கிறது வேண்டாம். இப்போ நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து மூச்சை விடுறதுக்கு பயிற்சி பண்ணோம். அப்புறம் மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு வந்து பயிற்சி பண்ணோம். இப்போ மூச்சை உள்ள நிறுத்தி வைக்கிறதுக்கு வந்து பயிற்சி இதில் இருக்குது. மொத்தம் 3 நிலையா வந்து இருக்குது. இப்போ அடுத்தது சளி பிடிச்சிருக்குது, வீசிங் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் பஸ்ரிகா பயிற்சி வந்து பிராணாயாமம். பஸ்ரிகா பிராணாயாமம். ஆனா உடம்ப சூடாக்கும். காது வலி இருந்தா செய்யக்கூடாது பஸ்ரிகா வந்து. அதை 2 நிலையா பண்ணலாம். ஒண்ணு கைகளை மேல தூக்கிட்டு ஏதோ ஷட்டர் ஏதாவது பிடிச்சி இழுக்கிற மாதிரி கீழே வரும்போது விரல் வந்து நல்லா வந்து இப்படி மடக்கணும். நாக்கில் காற்றை இழுத்து மூக்கு வழியா வந்து அந்த காற்றை வந்து வெளியே விடணும். இது உடம்பை குளிர்விக்கக்கூடியது. 10 இருந்து 15 முறை பண்ணலாம். தாகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ரத்தமும் வந்து சுத்தமாகும். உடல் சூடு குறையும். இது வந்து சீதளை பிராணாயாமம். இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு முத்திரை வந்து சொல்லியிருக்கிறேன். பிராண முத்திரை. கடைசி 2 விரல் கூட கட்ட விரல் நுனியை வச்சுக்கிட்டு மீதி 2 விரலையும் நேரா வச்சா பிராண முத்திரை. இது உடம்புக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும், ரத்தத்தை சுத்தமாக்கும், உடம்புக்கு பிராண சக்தியை கொடுக்கும், எனர்ஜி கிடைக்கும். லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸோட தம் ஃபிங்கரை டச் பண்ணி மீதி 2ஐயும் வந்து இந்த நேரா வச்சுக்கணும். பிராண முத்திரை. இந்த முத்திரைகள் வந்து பண்ணும்போது நான் சொல்லியிருக்கிறேன், முதல்ல செஞ்சா எந்த ஆசனமும் செய்யாம வெறும் முத்திரை செய்யறதா இருந்தால் பஞ்சபூத முத்திரை செஞ்சுட்டு அப்புறமா வந்து மற்ற முத்திரைகள் போடணும். இந்த உடம்புக்கு பயிற்சி கொடுத்துட்டு செய்யும் போது வந்து நேரடியா முத்திரைக்கு போய்க்கலாம். இது பிராண முத்திரை. நல்ல எனர்ஜி கிடைக்கக்கூடியது, பிராண சக்தியை வந்து நல்லா ரிசீவ் பண்ணக்கூடியது, உடம்பு குளிர்விக்கக்கூடியது, எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். இது வந்து பிராண முத்திரை. அடுத்தது வந்து இருதய முத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கட்ட விரலுக்கு கீழே அதுக்கு அடுத்த விரல் ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து தொட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 2 விரலையும் கட்ட விரல் நுனியோட வச்சு லாஸ்ட் ஃபிங்கர்ஸை ஃப்ரீயா விட்டுறணும். அபான வாயு முத்திரை, இருதய முத்திரை அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயர்கள் இருக்குது. 2 கைகள்லையும் கட்ட விரலுக்கு கீழே அதுக்கு அடுத்த ஆள்காட்டி விரலை வச்சு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நடுவரலையும் மோதிர வரலையும் கட்ட விரல் நுனியோட வச்சுட்டு கடைசி வரல நேரா விட்டுறணும். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு முதுகு தண்டு நேரா வச்சிருக்கணும். இந்த முத்திரைகள் நடந்துட்டு பண்ணக்கூடாது, சாப்பிட்டுட்டு உடனே பண்ணக்கூடாது. உட்காந்துட்டு பண்ணலாம், சேர்ல உட்காந்து பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம். இந்த முத்திரைகள் போடும்போது ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வந்து பண்ணலாம். ஓம் சொல்லலாம், இல்லைன்னா பிரம்மரி பிராணாயாமம் வந்து பண்ணலாம். ஒரு 3 முறை பிரம்மரி பிராணாயாமம் பண்றோம்.
கைகளை நல்லா தேய்ச்சி கண்களை வச்சுட்டு கண்ணை திறந்து உள்ளங்கைகளை பார்த்துட்டு அந்த கையை முகத்துல, தலையில, கைகளில், உடம்பெல்லாம் வந்து அப்படி தடவிக்கலாம்.